This video sponsored by EduCoast. EduCoast offer by skill basic course and advanced digital marketing course. If produce self place and live class and export. This course available both Tamil and English. Learn to home online course. Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and இந்த promotions. வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது டிப்ளமோ அண்ட் பாராமெடிக்கல் கோர்ஸுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது ஒரு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இன்டர்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான கோர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, தனித்தனி அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஆப்டோமெட்ரிக் வந்து செகண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வகையான கோர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் கோர்ஸ்க்கான வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இதை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதிலேயே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்து இருக்குன்றது வந்து வந்து கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வகையான கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 வகையான கோர்ஸ் இருக்குது. மேலே ஒரு டோட்டலாக 20 கோர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 20 கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிக் பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த குவாலிஃபிகேஷனோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பர்த் வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாசிங் இயர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த இயர் வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எண் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா +2 +1 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்களா இல்லையான்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்ன்றது வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஐடி வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. இங்கே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற நேம் வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா சப்மிட் என்ற ஆப்ஷன் கொடுத்த பிறகு உங்களுக்கான மொபைல் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும். அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் என்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அகாடமிக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம் வந்து இங்கே வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் குரூப் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டா பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. மேலா ஃபீமேலான்றது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன்றது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடுன்றது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரிலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து இந்துன்றது வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேட்டகரி நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஆதாரில் வந்து எப்படி நேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டுனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் தாலுக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைசர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் இஷ்யூஸ், அதாவது உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்போ வழங்கப்பட்டாங்களோ அது அந்த டேட் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து எந்த அட்ரஸோ கரண்ட் அட்ரஸ் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேம்னா இங்கே வந்து சேம்ன்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிசபிலிட்டியாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டினா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரொசீட்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த ஸ்கூல் வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்றது வந்து 6th வந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களா, எந்த இயர் வந்து பாஸ் ஆனீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் இயர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேமு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைப்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரொசீட்னு இருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த அட்டம்ப்ட்ல வந்து பாஸ் ஆனீங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்றதை கேட்டிருக்காங்க. எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து ஃபிசிக்ஸ் 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்கிறது வந்து மினிமம் மார்க், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களா அதை வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேவ் ப்ரொசீஜர்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மதர் வந்து தமிழான்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்னா தமிழ் கொடுத்துருங்க, இல்லைனா வந்து எந்த லாங்குவேஜ்ன்றது வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த மீடியம் வந்து படிச்சிங்களா அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பேரண்டோட ஆக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆனர் இன்கம் வந்து என்டர் பண்ணிட்டு உங்களுடைய நேட்டிவிட்டி வந்து எந்த ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்க, வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை டவுன் பஞ்சாயத்தான்றது வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்கூல் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சேவ் ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சைன் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு +1 வந்து கேட்டிருக்காங்க, 3 வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈசி வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஈசி வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆதார் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது போனாஃபைட் சர்டிஃபிகேட். அதை வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து 6th 12th வரைக்கும் எங்கே வந்து படிச்சிங்களா அதுக்கான இது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இருப்பாங்க, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ப்ரீவெண்டர் ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிக் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் இருக்குது, எடிட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இப்போவே வந்து எடிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற வந்து ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதுக்கப்புறம் நோ சேஞ்சிங்கிறத கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதில் வந்து சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து கன்ஃபார்ம்ன்றது வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஓகேன்றது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் வந்து பண்ணணும் உங்களுக்கான காலேஜுக்கு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.